இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்களோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு டே இன் மை லைஃப் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ண போறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயிலில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் அங்கே கிளம்ப போகிறோம். பாப்பா காலையிலேயே ஸ்கூலுக்கு போயிட்டா. இன்னைக்கு ஆக்சுவலாக கும்பாபிஷேகம் நடந்த கோயிலுக்கு போனால் வெரி வெரி பவர்ஃபுல். ஸோ அதனால் நாங்கள் அங்கே போயிட்டு அந்த பிளெஸிங்கையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் கிளம்புறோம். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாரீ தான் நான் வேர் பண்ண போகிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்த சாரீ வந்து எங்கே பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்க. பொங்கலுக்கு முன்னாடி ஒரு பர்ச்சேஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் நிறைய சாரீஸ் கலெக்ஷனும் காமிச்சிருந்தேன். எது எடுத்தாலும் 200 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நான் ஒரு 10 சாரீ எடுத்தேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தேன். அக்கா அதெல்லாம் காமிங்கக்கா, நீங்கள் என்ன சாரீ எடுத்தீங்கன்னு காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் அந்த சாரீஸ்லாம் எடுத்து நெக்ஸ்ட் டேவே ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன் டெய்லர்கிட்ட. அது இப்போ தான் ரிசீவ் ஆச்சு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இது வேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் சாரீ. இதை நான் வேர் பண்ணிட்டு வரேன், எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் என்னென்னலாம் சாரீ உங்களுக்கு வாங்கினேன் அதையும் நான் ஷோ பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு இன்றைக்கி கல்யாண நாள். அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்கக்கிட்ட போய் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கினோம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அது கடவுளுக்கு அடுத்தது அது ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் நான் நினப்பேன். அதுவும் அவங்க கல்யாண நாள் அன்றைக்கி நான் வந்து பிளெஸ்ஸிங் வாங்கினேன் அப்படின்னா மணி கூட அடிக்குது. 100 வருஷம் நானும் என் ஹஸ்பண்டும் சந்தோஷமாக இருப்போம். அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு 100 வருஷம் அவங்க எங்களுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் எங்கள் ஆசையும் கூட. ஸோ அதுவும் இன்றைக்கி போய் ட்ரெஸ் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று நாங்கள் வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து மொபைல் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். என்ன மொபைல் அப்படின்றத வாங்கும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது யாருக்காக வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட்காக தான் நாங்கள் வாங்குகிறோம். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் இருக்குமாங்க லாஸ்ட்டாக மொபைல் வாங்கி உங்களுக்கு. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினாரு. மனுஷன் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி மொபைலில் பார்த்துவான். நானும் அப்படி கிடையாது. எங்கே போனாலும் விட்டுட்டு வர்றது, தொலைச்சிட்டு வர்றது, அப்படி இல்லைன்னா உடச்சிட்டு வர்றது, இந்த மாதிரி தான். ஏன்னா எனக்கு ஹேண்ட்லிங் அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் அவ்வளோ குழந்த மாதிரி பார்த்துப்பார். வண்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர் அவ்வளோ அழகாக பார்த்துப்பார். அதனால தான் இவ்வளோ வருஷம் அது வந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா ஹேங்கிங் பிரச்சனை அதெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால அவருக்கு வந்து நிறைய வீடியோஸ் எடுக்கிறாரு. ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்கலாம் இருக்குன்றதுனால சரி ஓகே நியூ மொபைல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுவும் வாங்க போகிறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆஸ்பிஷியஸான டே அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக நம்ம சீரம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஈவன் அண்ட் பிரைட்டர் ஸ்கின் டோனுக்காக விட்டமின் சி சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விட்டமின் சி சிரம்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு குட்டி இரிட்டேஷன் இருக்கும். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நான் இரிட்டேட்டிங் ஃபேஸ் சிரம் ஒன்று யூஸ் பண்ணேன். அதோட ரிசல்ட் எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே ஷாக்காக இருந்ததுங்க. இந்த டாக்டர் ஷெத்தோட சிரமைட் அண்ட் 10% விட்டமின் சி ஆம்பல் சிரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த சிரம் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸ். இதோட யூனிக்கான காம்பினேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிரமைட்ஸ் அண்ட் விட்டமின் சி இருக்குது. ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற சிரமைட் இது நம்மளுடைய ஸ்கின் பேரியரை ரிப்பேர் பண்ணி நமக்கு எந்த இரிட்டேஷனும் ஆகாமல் பாதுகாக்குது. அண்ட் இதில் இருக்கிற விட்டமின் சி நம்மளுடைய ஸ்கின்னை பிரைட் அண்ட் ஈவன் டோனை ஆக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் 99% பியூர் அண்ட் ஸ்டேபிள் விட்டமின் சி இருக்குது ஃபார் மேக்ஸிமம் எஃபிகேசி. இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிரம் நான் எந்த மார்க்கெட்லையுமே பார்த்ததே கிடையாது. இது மேக்ஸிமம் ரிசல்ட் வித் 0 இரிட்டேஷன் கொடுக்குது. அப்சல்யூட்லி ஜீனியஸ் தாங்க இந்த ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டரி லைட் டெக்ஸ்சரில் இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி லைட் வெயிட்டுங்க. இந்த சிரம் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணோன்னா நமக்கு குவிக்காக அப்சர்வ் ஆகிறதுனால நம்மளுடைய ஸ்கின்ல இது வந்து இமிடியேட்டாக ஒர்க் ஆகி நமக்கு ஒரு கிளியர் அண்ட் பிரைட்டர் ஸ்கின் கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா டாக்டர் ஷெத் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னோட கோடை ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட் 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இகாம் பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சாரீஸில் பார்த்துடலாமா? ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சாரீ நான் ஒரு கட்டியிருக்கிறது ஒரு 6 சாரீ, ஒரு 4 சாரீ மட்டும் இன்னும் கொடுக்கல. இந்த சாரீ தான் நான் முக்கியமாக கேட்டிருந்தேன், அதனால் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா இது தான். எப்படி இருக்கு? இதெல்லாம் ஒரு விலாகில் நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு, பார்த்த உடனே எடுத்துட்டேன் நான். இது வந்து ஒரு லெனன் காட்டன் மாதிரி ஒரு சாரீ. இது நல்லா இருக்கா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே லெனன் காட்டனில்
ப்ளவுஸ். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். மேலே போட்டிருக்கேன், எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 200 தான். 220 தானேங்க? 220. ஒரு சாரி இது எப்படி இருக்குது? இதோட ப்ளவுஸ் இது நல்லா இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருந்துச்சுன்னு இதை எடுத்தேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸில் எடுத்ததாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 200 தானே, விலையே பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ இது ஒரு சிம்பிளான சாரீ தான். ஒரு மாதிரி வுட் டெக்ஸ்சரு அண்ட் ரொம்ப கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஃபோட்டோவில் தெரியுதான்னு தெரியல, கேமராவில். அண்ட் இது ஒரு சாரீ. யூஸ்வலாக நான் பிளாக்கே எடுக்கவே மாட்டேன் சாரீஸில். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நான் வந்து புடவை கட்டுறேன் அப்படின்னா அன்றைக்கி கோயிலுக்கு போகணுன்னு நான் நினப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் எடுத்தால் நம்ம போக முடியாது, பிளாக் கலர் வந்து கோயிலுக்கு போட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக நான் பிளாக் அவாய்ட் பண்ணிவிடுவேன். பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் சாரீ தான். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் எம்ப்ராய்டரி வச்சு பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். என்ன இது ஸோ 200 ருபீஸ் தானே, நம்ம எடுத்து வேறு ஏதாவது அக்கேஷனுக்கு வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். பட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் போட்டிருக்கேன் கலெக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 சாரீ இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம விலை கம்மியாக இருக்குது அப்படின்னோடனே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தாட் வந்தது, நம்ம வந்து வீடியோ எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடணும் அப்படின்னு தான். ஏன்னா அது கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி நான் எங்கேயாவது போகிறேன், எங்கேயாவது ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் உடனே வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அண்ட் இதெல்லாம் தான் நான் வாங்கினேன். சரி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்பலாமா? போகலாம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவுக்கு இன்றைக்கி கல்யாண நாள் சொல்லியிருந்தேன்ல, அவங்களுக்காக சாரியும் வேஷ்டி ஷர்ட்டையும் எடுக்கலான்னு வந்தேன். அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் ஒரு பிங்க் கலரில் ஒரு சாரீ கட்டியிருந்தேன். அது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எங்கே எடுத்தீங்க அப்படின்ட்டு. நான் இந்த ஷாப்பில் தான் எடுத்தேன். சரி அம்மாவுக்கும் இதே மாதிரி எடுக்கலான்னு இதில் கலர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். மோஸ்ட்டாக கோல்டன் கலர் பார்த்தேன், பிங்க் பார்க்காம. ஏன்னா பிங்க் நான் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால கோல்டன் கலர் வந்து அம்மாவுக்கு எதாவது எடுக்கலான்னு பார்த்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு வீடியோ கால் பண்ணேன் நான். அம்மாவுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கேட்கலான்னு. அம்மா சொன்னாங்க, அம்மா எனக்கு இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னுலாம் வேணாம், எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக எடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை வீடியோ கால் பண்ணி என்ன டிசைன் பிடிக்கும்னு கேட்டதுனால அழகாக வந்து அவங்க சொன்னோன்னே உடனே நான் என்ன பண்ணிட்டேன், என்னால் இதை விடவே முடியலன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் இந்த சாரீ இருக்கு இல்லையா, இந்த சாரீ நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப தகன்னு இருந்தது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப எனக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காட்டன் சாரியாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதில் டிசைன் பார்த்துட்டே இருந்தேன். அதில் நிறைய காட்டன் சாரீஸ் பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீட்டுக்கு கட்டிக்கிற மாதிரி இருந்தது. நான் அப்புறம் கேட்டேன், கொஞ்சம் வெளியில் போட்டு போகிற மாதிரி காமிங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த சில்க் காட்டன் காமிச்சாங்க. சில்க் காட்டன் பார்த்துட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், ரொம்ப ஹெவியாலாம் வேணாம், லைட் பார்டரோட நல்ல எலகெண்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த க்ரீன் வித் காஃபி கலரு. அதனால் இந்த சாரியை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ரெண்டு பேருக்குமே வாங்கியாச்சு.
Ready, chillo? Hi. How was the day? Huh? நல்லா இருந்துச்சா? என்ன அழகா இருக்கு. சரி போலாமா? போலாம். அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பாக்கு எடுத்த வேஷ்டி ஷர்ட் இது. அதுக்கப்புறம் நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க சாரி. இந்த சாரி என்ன செட்டிநாட் காட்டன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலரில் ஒரு சாரி போட்டிருந்தேன்ல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே எடுத்தீங்கன்னு. அது அங்கே தான் எடுத்தேன். அதனால அதில் கோல்டு வாங்கலான்னு பார்த்து பிளான் பண்ணோம். பட் ஆனால் அவங்க அது வேண்டான்னாங்க. அதனால இந்த மாதிரி அவங்களுக்கு சிம்பிளாக எடுத்தாச்சு. சரி ஓகே, இப்போ வந்து இதை அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டு நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். வாழ்ந்து பெரிய சாதனை படைக்க முடியும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. அதான் ஆசை. பெரிய பங்களா கட்டணும்ல. ஸ்விம்மிங் பூலோட கட்டிடலாமா? பங்களா கட்டணும். சரி, உங்களுடைய 50th பர்த்டே நாம செலிப்ரேட் பண்ணி பர்த்டே நம்பர் கல்யாண நாள் 50th எப்போ வருது? இன்னும் 10 வருஷம் இருக்கு. அம்மா இது 36 தானம்மா? 37 ஆரம்பம். 37 37 வருஷம் வந்து இணை பிரியாம வாழ்ந்துருக்காங்க. ஆமா. சரி, பெரிய சாதனை தான். இன்னும் 100 வருஷம் வாழணும். இதே மாதிரி சந்தோஷமா. இப்போ வந்து நாங்க வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகே, थैंक यू. பை பை. நன்றி. நான் கிளம்பியாச்சு. அக்ஷயா வந்து பார்த்திங்கன்னா கீழே கிளம்பிட்டா அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மொபைல் வாங்குறதுக்கு தான் வந்து ஷாப்புக்கு போகிறோம். ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணியாச்சு. இது இன்றைக்கி தான் லான்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி போய் வாங்கலாம் அப்படின்ட்டு பாப்பா வந்தாலும் பாப்பா அல்ட்ரா சாம்சங் S25 அல்ட்ரா தான் இப்போ வாங்க போகிறோம். அது இன்றைக்கி தான் லான்ச்சே ஆகுது. பாப்பா வந்துட்டியா? வாங்க. சாக்ஷா இப்போ போவோம் வந்துட்டா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஃபோன் எடுக்க போகிறோம். மொபைல் வாங்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அக்ஷயாவை கூட்டிகிட்டு போகிறதா பிளான் இல்லை. நாங்கள் சும்மா எதிர்ச்சியாக நேற்று பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நாளைக்கு லான்ச் இருக்குல்ல, நம்ம போகலாம், எத்தனை மணிக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது காலையில் போகலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் அக்ஷயா சொன்னா, அம்மா நானும் வந்துடுறேம்மா, நான் என்னையும் கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொன்னான். ஸோ எப்பயா அதாவது அத்தி பூத்த மாதிரி தான் ஒரு விஷயம் அவள் கேட்பா. ஆனால் அதை செய்யணும்னு நான் நினைப்பேன். அதனால தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இப்போ மொபைல் வாங்க போகிறோம். இப்போ கிளம்பலாமா? போகலாம். சரி. என்ன அந்த கவர்ல இருக்கு? பழைய போன். நம்ம எந்த போன் தெரியுமா வாங்க போறோம்? இதுதான். எடுத்து பாரு. 25 அல்ட்ரா. நல்லா இருக்குல்ல? இதான் வாங்க போறோம். கலர் இதான் ஆப்ஷன். 4 ஆப்ஷன். இதுல எது நம்ம வாங்குறோம்? Black, சில்வரு, அப்புறம் ஆஷு, ஒயிட். எது நம்ம வாங்குறோம்? நம்ம என்ன கலருங்க வாங்குறோம்? அப்போ இது வாங்குவோம். லாவெண்டர். ஏன்னா ஒயிட் தான் நல்லா இருக்கு. பர்பிள் கிடையாது, அது ஆஷ் கலர். அது ஏதோ அப்பா வச்சிருக்காரு பாரு. அதை திருப்புங்க. இந்த கலர் தான் அது. என்ன கேட்ட? பட்ஸ் கேட்டியா? அப்போ என்ன பிராண்ட் அது? தெரியல. JBL. இது மாடலே டிஃபரெண்டா இருக்கா? இது ஸ்போர்ட்ஸ் வியர். நல்ல காதுக்குள்ள போய். அப்படியே இதுல பாரு MRP பாரு 799 போட்டுருக்கு. 2585 தான். நல்லா இருக்கா?
ஃபைனலாக நாங்கள் மொபைல் வாங்கியாச்சு. ஆக்சுவலாக இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணேன். அக்ஷய் பாப்பா என்ன சொன்னான்னா ஒயிட் கலர் அழுக்காயிடும், அதனால் ஒயிட் கலர் வேண்டாம், ஆஷ் கலர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சூஸ் பண்ண உடனே கடைசியில் என் ஹஸ்பண்ட் வந்து எதை சூஸ் பண்ணியிருப்பான்னு நீங்கள் நினச்சிங்க? ஆமாம், அவங்க பொண்ணு என்ன சொன்னாங்களோ அதை தான் சூஸ் பண்ணாங்க. பட் ஆஷ் கலரும் நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து ஒயிட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அதுக்கு சொன்னேன். பட் ஆனால் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கேருந்து ஹாப்பியாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் அவரோட ஆசை மகள் கையாலேயே அழகாக ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணிட்டாரு. இன்றைக்கி ஒரு சூப்பர் பிஸி டேனே சொல்லணும். இன்றைக்கி நிறைய விஷயம் வந்து நல்ல விஷயம் நடந்துச்சு. இதே ஹாப்பியோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பாய்.